ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் இங்கிலீஷில் பேச ஆசைப்படுறீங்களா? உங்கள் ஆசையை நிறைவேற்றுறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். நீங்கள் இங்கிலீஷில் பேச ஆசைப்படும் போது ப்ரிப்போசிஷனை தெரிஞ்சுக்கணும். ப்ரிப்போசிஷன்னா என்ன? ப்ரிப்போசிஷனுங்கிறது நீங்கள் சென்டென்ஸை மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சென்டென்ஸை நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அது ப்ரிப்போசிஷன் இல்லாமல் ஃபுல்ஃபில் ஆகாது. நீங்கள் உங்கள் இங்கிலீஷை டெவலப் பண்ணிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக ப்ரிப்போசிஷன் தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள், இங்கிலீஷில் பேசி அசத்துங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அபவுட்டுங்கிறது ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது நம்ம அபவுட்டுன்னு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ உங்களுக்கு ப்ரிப்போசிஷன் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஐ ஆம் கோயிங் டு டாக் அபவுட் ப்ரிப்போசிஷன். நான் ப்ரிப்போசிஷனை பற்றி பேச போகிறேன் அப்போ ப்ரிப்போசிஷனை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அபவுட் போடணும். ஐ ஆம் கோயிங் டு டாக் அபவுட் ப்ரிப்போசிஷன். நான் ப்ரிப்போசிஷனை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் அபவுட் யூஸ் பண்ணேன் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த அபவுட்டை யூஸ் பண்ணுங்கள். ஒன் மோர் எக்ஸாம்பிள், திஸ் இஷ்யூ இஸ் அபவுட் கணேஷ். திஸ் இஷ்யூ இஸ் அபவுட் கணேஷ். இந்த விஷயம் கணேஷை பற்றி அப்படின்னு சொல்லும்போது நம்ம அபவுட் யூஸ் பண்ணுறோம். அடுத்த சென்டென்ஸ் அபவ். அபவ்ங்கிறது என்ன அப்படின்னா மேலே. அபவ்ங்கிறது மேலே. மேலேங்கிற வேர்டை நம்ம 2-3 சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அது எப்படி எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போது அபவ் மேலே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் நம்பர்ஸில் ஏதாவது விஷயங்களை பேசும்போது அபவ் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ராஜு வெயிட்ஸ் அபவுட் 80 kg. ராஜு வெயிட்ஸ் அபவுட் 80 kg. அதாவது ராஜுவோட வெயிட்டு 80 கிலோவுக்கு மேலே அப்படின்னு சொல்லும்போது நம்ம அபவ் யூஸ் பண்ணணும். அபவ் 90 மார்க்ஸ் ஆர் எலிஜிபிள் டு சீட். நீங்கள் இந்த சீட்டை வாங்கணுன்னா உங்களுக்கு 80 மார்க்குக்கு மேலே இருக்கணும். அபவ் 80 மார்க்ஸ் ஆர் எலிஜிபிள் டு சீட். இந்த மாதிரி நீங்கள் மார்க்ஸை சொல்லும்போதும் சரி, வெயிட்டு சொல்லும்போது, ஏதாவது நம்பர்ஸை சொல்லும்போது நீங்கள் அபவ் யூஸ் பண்ணலாம். ஆனால் எக்ஸப்ட் இயர், நீங்கள் இயரை மட்டும் இதில் சேர்க்கக்கூடாது. இயருக்கெல்லாம் நம்ம வேறு ஒரு ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம். அதனால் அபவ் நம்பர் மாதிரி விஷயங்களுக்கு நம்ம அபவ் போடலாம். அடுத்தது அப்புனாலும் மேலே. இந்த அப்பு மேல் நோக்கி சொல்கிறதுக்கு நம்ம இந்த அப்பு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், செல்வம் வென்ட் அப் த ஹில். அதாவது செல்வம் மலையேறினார் அப்படின்னு சொல்லும்போது வென்ட் அப் த ஹில் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மேல் நோக்கி ஏறிக்கொண்டு இருக்கிறது தான் நம்ம இதை இப்படி சொல்கிறோம். ஐ வாண்ட் டு கீப் அப். ஐ வாண்ட் டு கீப் அப் அதாவது நான் இதை தொடர நினைக்கிறேன். அப்போ மேல் நோக்கி இன்னும் நான் அதை செஞ்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வாண்ட் டு கீப் அப், நான் இதை தொடர நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம அப் யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஓவர். ஓவருக்கும் மேலேன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த ஓவர் தொடாமல் இருக்கும். தட் பிரிட்ஜ் இஸ் ஓவர் த ரிவர். தட் பிரிட்ஜ் இஸ் ஓவர் த ரிவர். பிரிட்ஜு இந்த ரிவருக்கு மேலே இருக்குது. அப்போ ரிவரை தொட்டுக்கிட்டு இருக்காது, ரிவருக்கு மேலே இருக்கும். ஸோ அந்த இடம் தொடாமல் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஓவர் போடுறோம். மை ஹேண்ட் இஸ் ஓவர் ஹர் ஷோல்டர். என்னுடைய கை அவள் தோலை தொடாமல் இருக்கிறது. நான் அவளை தொட்டுக்கொண்டு இருக்கிறேன், ஆனால் என் கை என்ன செய்யலை அப்படின்னா அவள் மேலே தொடலை, டச் பண்ணலை அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி சொல்கிறோம். இதுவே டச் பண்ணிக்கிட்டு இருந்தால் அதை எப்படி சொல்கிறது? ஆன். மேலே தொட்டுக்கொண்டு இருக்கும்போது ஆன் யூஸ் பண்ணுறோம். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா மை ஹேண்ட் இஸ் ஆன் ஹர் ஷோல்டர். நான் அவள் தோலை தொட்டுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இங்கே ஆன் யூஸ் பண்ணுறோம். த கேட் இஸ் ஆன் த டேபிள். இந்த கேட் அந்த டேபிள் மேலே இருக்குது. அப்போ அது தொட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம ஆன் யூஸ் பண்ணுறோம். தொடாமல் இருக்கிறதுக்கு ஓவர் யூஸ் பண்ணுற மாதிரி தொட்டுக்கொண்டு இருக்கும்போது ஆன் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதே ஆனை நம்ம வேறு ஒரு விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். அது என்ன அப்படின்னா நம்ம டேட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். ஏதாவது டே வந்தாலும் சரி, இல்லை டேட் வந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு முன்னாடி நம்ம ஆன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கோகிலா வெண்ட் அவுட் ஆன் லாஸ்ட் மண்டே. கோகிலா வெண்ட் அவுட் ஆன் லாஸ்ட் மண்டே. கடந்த திங்கட்கிழமை கோகிலா வெளியே சென்றாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஆன் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி டே வந்தாலும் சரி, இல்லை டேட் வந்தாலும் சரி, நீங்கள் ஆன் யூஸ் பண்ணலாம். நம்ம மேலேக்கு 4 மேலே பார்த்தோம். என்ன அப்படின்னா அபவ், ஓவர், அப், ஆன். அபவ்னா மேலே ஒரு நம்பர்ஸ் எல்லாம் சொல்லும்போது அபவ் யூஸ் பண்ணோம். ஓவருங்கிறது தொடாமல் இருக்கிறதுக்கு ஓவர்னு சொன்னோம். அதுவே தொட்டுக்கொண்டு இருக்கும்போதுக்கு ஆன் யூஸ் பண்ணோம். அப்புனா மேல் நோக்கி செல்கிற விஷயங்களுக்கு நம்ம அப் யூஸ் பண்ணோம். இப்போ மேலே எல்லாம் பார்த்தாச்சு இல்லையா? அடுத்து கீழே பார்க்கலாம். டவுன்னா கீழே. இது கீழ் நோக்கி இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், த சில்ட்ரன் ரன் டவுன் த கில். அதாவது கீழ் இறங்கி வந்தார்கள். த சில்ட்ரன் ரன் டவுன் த கில். அவங்கள் மலையில் இருந்து கீழே ஓடி வந்தார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம். அப்போ கீழ் நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. கீழ் நோக்கி செல்கிற விஷயங்களுக்கு நம்ம டவுன் யூஸ் பண்ணுறோம்.
அருண் வென்ட் டவுன் த ஸ்டெப். அவன் ஸ்டெப்லேருந்து கீழே இறங்கி வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்ம டவுன் யூஸ் பண்ணோம். அடுத்தது பிலோ. நம்ம ஆல்ரெடி அபோவ் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் தான் பிலோ. அபோவ் எப்படி மேலேயோ அதே மாதிரி பிலோவுனா கீழே. அபோவுக்கு நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கு முன்னாடி அபோவ் போடணும்னு சொன்னோம். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் அபோவ் போடலாம். இல்லை நான் வேறு ஏதாவது போட்டு நம்ம போடலாமான்னு கேட்டால் அப்படியும் நம்ம யூஸ் பண்ணலாம். போஸ் இஸ் பிலோ த ரேங்க் ஆஃப் எ மேஜர். மேஜரில் ரொம்ப லோவான மார்க் எடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது போஸ் இஸ் பிலோ த ரேங்க் ஆஃப் எ மேஜர்னு சொன்னோம். அதே மாதிரி த சன் இஸ் சிங்கிங் பிலோ த ஹரிசான், அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம பிலோ யூஸ் பண்ணலாம். சூரியன் அடிவாரத்திற்கு கீழே இறங்கி கொண்டு இருக்கிறதுங்கிறதுக்கு நம்ம அப்போ கீழே இறங்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கும்போது நம்ம த சன் இஸ் சிங்கிங் பிலோ த ஹரிசான் சொன்னோம். இப்போது அடுத்து ஆஃப்டர். ஆஃப்டர்னாலே தெரியும் பிறகு. பாலா கேம் ஆஃப்டர் எ வீக். பாலா ஒரு வாரத்திற்கு பிறகு வந்தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாலா கேம் ஆஃப்டர் எ வீக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி ஐ ஆம் ஹாப்பி ஆஃப்டர் மேரேஜ். நான் கல்யாணத்திற்கு பிறகு சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஆம் ஹாப்பி ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னா அலாங். அலாங்னா நெடுக இல்லை வழியாக அப்படின்னு கூட சொல்லலாம். கோ அலாங் த மெயின் ரோட் கார்த்தி. கோ அலாங் த மெயின் ரோட் கார்த்தி. அப்போது மெயின் ரோட் வழியாக செல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு கோ அலாங் த மெயின் ரோட் கார்த்தி, பிரதான வழியாக செல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். கம் அலாங் வித் மீ, என்னுடன் வா அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். என்னுடன்னா என் கூடையே வர்றது, நெடுக வர்றது, அந்த மாதிரி சொல்கிறதுக்கும் நம்ம அலாங் யூஸ் பண்ணலாம். கம் அலாங் வித் மீ, என்னுடன் வா அப்படின்னு சொல்கிறதுக்கு. அடுத்தது என்ன அப்படின்னா அரவுண்டு. அரவுண்டுனா தெரியும் சுற்றி. த எர்த் கோஸ் அரவுண்டு த சன். எர்த் கோஸ் அரவுண்டு த சன். என்னது, எர்த்து வந்து சூரியனை சுற்றி வருது இல்லையா, அதுதான் சுற்றி. அப்படிங்கும்போது நம்ம அரவுண்டுன்னு யூஸ் பண்ணுறோம். த ஷாப் இஸ் ஜஸ்ட் அரவுண்டு த கார்னர். என்னது, அந்த ஷாப் வந்து கார்னரை சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம அரவுண்டு யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம பார்த்த ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாமே ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிடலாம். அபவுட், ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது அபவுட் யூஸ் பண்ணணும். அபவ் மேலே, மார்க்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு முன்னாடி நம்ம அபோவ் போடணும். ஓவர் மேலே, ஒரு விஷயத்தை தொடாமல் இருக்கும் செயலுக்கு நம்ம ஓவர் சொன்னோம். அதுவே தொட்டுக்கொண்டு இருக்கும் செயலுக்கு ஆணுன்னு சொல்கிறோம். அடுத்து அப்பு. அப்பும் மேலே தான். இது வந்து ஒரு மேல் நோக்கி நகர்ற ஒரு விஷயங்களுக்கு நம்ம அப்புன்னு யூஸ் பண்ணுறோம். அதுவே டவுனுங்கும் போது கீழ் நோக்கி நகரும் ஒரு விஷயங்களுக்கு நம்ம டவுன் சொல்லுவோம். பிலோ. பிலோங்கிறது கீழே தான். இது பிலோ வந்து நம்ம அபோவ் பார்த்தோம் இல்லையா, அந்த நம்பர்ஸு அப்புறம் வெயிட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பார்த்த மாதிரி இங்கே பிலோங்கிறதும் அந்த விஷயங்களுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணலாம். அது தவிர்த்து நேச்சுரல் மாதிரி விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஆஃப்டர், பிறகுன்னு சொல்லுவாங்க. இது பிறகு நடக்கிற விஷயங்களுக்கு நம்ம ஆஃப்டர் யூஸ் பண்ணுறோம். அலாங். அலாங்னா நெடுகே வழியாக நடக்கும் ஒரு விஷயங்களுக்கு அலாங் யூஸ் பண்ணுறோம். அரவுண்டு, சுற்றி நடக்கிற விஷயங்களுக்கு, ஒரு விஷயத்தை சுற்றி சொல்லும்போது நம்ம அரவுண்டு யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி பார்த்த நம்ம 10 ப்ரிப்போசிஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.